ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் நான் வந்து 583. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கான ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 376. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டில் நான் வந்து ஏ போர்டில் 4 நம்பர் எடுத்திருந்தேன். ஏ போர்டில் 3 பாஸ் ஆயிருந்தது. பி போர்டில் 8 நம்பர் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து 7 நம்பர் பாஸ் ஆயிருந்தது. ஒரு போர்டில் நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிருந்தது. ரிசல்ட் வந்து 376. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இப்போ நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் 31/7/2025. இதுலேயுமே வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த 3 மெத்தடுமே சொல்லியிருப்பேன். இப்போது இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் 376. லாஸ்ட்டில் பிசி போர்டு வந்து 7-6ன்னு இருக்கும். இப்போ இங்கே 7 பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நம்பரே 6. ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த போர்டில் இருந்தால் இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு பாருங்கள். இங்கே 887, அதுக்கு அடுத்த நாள் 572, இங்கே 998, அதுக்கு அடுத்த நாள் 376. இப்போது நேற்று நம்பர், அதாவது இன்றைக்கான நம்பர் 376. பிசி போர்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 8756னா அதுக்கு அடுத்த நாள் 5. இங்கே 9872னா அதுக்கு அடுத்த நாள் 7. இப்போது 7-6ன்னு இருக்குது. 7-6 எடுத்திங்கன்னா 42. 42னா 4 இல்லைனா 2. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். அதனால் இந்த 2 நம்பருமே நான் வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். பி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த சி போர்டில் இருந்தால் அந்த 2 நம்பரை வந்து பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 8-7, இப்போ 9-8, இப்போ 7-6ன்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து 8-7 வந்து 56, அதுக்கு அடுத்த நாள் 5 இருக்கும். 9-8 72னா அதுக்கு அடுத்த நாள் 7 நம்பர் ஒரு போர்டில் இருக்கும். இப்போ 7-6, 7-6 பெருக்கல் பண்ணுறோம்னா 42. 42னா 4 இல்லைனா 2, ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே 4, 2 இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதை நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் 3 நம்பர் பார்த்தீங்கனாலே அதுக்கு அடுத்து வர ரிசல்ட் வந்து 8-5 இல்லை 8-3-5 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இன்னைக்கான நம்பர் 376, ஏ போர்ட் நம்பர் 3 தான். இப்போ இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் கம்பேரிசன் தான் இதெல்லாம். இங்கே 380, 3 பக்கத்துலேயே 5 நம்பர் இருக்கும். இப்போ இங்கே 3-4-4, 7-6-6, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 2-5-8, 5-6-1. இங்கேயும் 3-5-8ன்னு இருக்கும். இந்த இடத்துல 2-5-8, 5-6-1, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 3-7-8, 0-0-7. இந்த இடத்துலையுமே 3-8-5 இந்த மாதிரி நம்பர் இருக்கும். இப்போ இங்கே 5-3-8-3-3-7, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு மட்டும் 887. இந்த லைன்லேயே 5-3-8, இப்படி எடுத்திங்கனாலும் 3-8. இப்போ நேற்றைய நம்பர் வந்து ஏ போர்டில் 3 மட்டும் இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 5 இல்லைனா 8 வரலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 5 இல்லைனா 8 வரலாம். இங்கே 1-8ன்ற நம்பர் இல்லை 5ன்ற நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. இது வரைக்கும் பாஸ் ஆன ஜூலை மந்த் சார்ட் படி இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 350, இங்கேயும் 3-5-8, இந்த லைன்லையுமே 3-5-8. இப்போ அடுத்து இந்த சைடு ரிசல்ட்டு கம்பேர் பண்ணிட்டீங்கனாலும் இங்கேயும் 5-3-8 இல்லை இப்படி எடுத்தாலும் 3-8. இப்போது இன்றைக்கான நம்பர் 376, ஏ போர்டு நம்பர் 3 தான். இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 5 இல்லைனா 8 வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போது ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கான நம்பர் 376, இங்கே பி போர்டு நம்பர் 7 நம்பர் இருக்கும். 7 நம்பர் பாஸ் ஆன எல்லா ரிசல்ட்டுமே இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கு முன்னாள் நம்பரும் எழுதியிருப்பேன், அதுக்கு அடுத்த நாள் நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 887, அதுக்கு அடுத்த நாள் 572, அதுக்கு அடுத்த நாள் 455, இங்கே 046, அதுக்கு அடுத்த நாள் 278, அதுக்கு அடுத்த நாள் 280. இங்கே பி போர்டில் 7 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே பி போர்டு 7, அதுக்கு முன்னால் பி போர்டு 8, 8-7 56னா அதுக்கு அடுத்த நாள் 5 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே பி போர்டில் 7 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் பி போர்டு 4, 7 நாள் 28னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 2-8 இந்த 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டையும் பி போர்டு நம்பர் 7 தான். நேற்று பி போர்டு எடுத்திங்கன்னா 9. 9-7 பெருக்கல் பண்ணுறோம்னா 63. இப்போ 63னா 6 இல்லைனா 3, இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 3-6 இருந்தது. இருந்தாலும் இந்த கம்பேரிசன் படி நம்ம எடுக்கும்போதே 6-3 மறுபடியும் இதே நம்பர் வருது. அதனால் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த 6-3 இந்த 2 நம்பருமே பி போர்டில் சொல்லிட்டேன். இப்போது இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 7 நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கான ரிசல்ட்டில் மட்டும்தான் பி போர்டில் 7. இதே மாதிரி பி போர்டில் 7 பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட். இங்கே 572, இங்கே 278. இதுக்கு முன்னாள் நம்பர், இதுக்கு அடுத்த நாள் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன்.
இப்போ இங்கே 7 இருக்கும்போது இதுக்கு முன்னால் பி போர்டு நம்பர் 8. 8 7 56னா அதுக்கு அடுத்த நாள் 5 பாஸ் ஆயிருக்கலாம். இப்போ பி போர்டு நம்பர் இங்கேயும் 7, அதுக்கு முன்னால் பி போர்டு 4. 7 நாள் 28னா அதுக்கு அடுத்த நாள் 2 8 பாஸ் ஆயிருக்கலாம். இப்போ பி போர்டு 7, இதுக்கு முன்னால் ஓகேவா? நேற்றைய நம்பர் பி போர்டு வந்து 9. 9 7 எடுத்தீங்கன்னா 63. 63னா 6 3 இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு நான் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். ஏதாவது ஒரு நம்பர் வரலாம், நான் வந்து 2 நம்பருமே எடுத்துட்டேன். 6 இல்லைனா 3. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்துருக்கிற எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். வேறு வீக்லி, இயர்லி, மந்த்லி எந்த சார்ட் கம்பேரிஷனுமே இல்லை. அதாவது மந்த்லி சார்ட் மட்டும், அதாவது இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா பிசி போர்டு மட்டும் கம்பேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கான பிசி போர்டு 7 6, 7க்கு முன்னாடியே 6 நம்பர். இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 2 செட் ரிசல்ட்டு. இங்கே 8 7, இந்த இடத்துல 9 8. 8க்கு பின்னாடி இங்கே 7ன்ற நம்பர், இங்கே 9க்கு பின்னாடியே 8ன்ற நம்பர். 8 7 56னா அதுக்கு அடுத்த நாள் 5 பாஸ் ஆகிருக்கும். 9 8 72னா அதுக்கு அடுத்த நாள் 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 7 6 எடுத்திங்கன்னா 42. 4 2 இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தடில் என்ன கம்பேரிஷன் சொன்னேன்னா, இது நான் வந்து ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 3 நம்பர் பார்த்தீங்கனாலே அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. இங்கே 3 5, இந்த இடத்துல 3 5 8, இங்கேயும் 3 8, இந்த லைன்லேயுமே 5 3 8. இது வரைக்கும் நான் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணதில் 5 3 8 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த ரிசல்ட்டு ரிப்பீட்டடாக இருக்கும். 0 பாஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே நம்பர் சேஞ்ச் ஆகிடும் எல்லாமே. ஓகேவா? 0 இல்லாமல் இருக்கும்போதே ஃபுல்லாகவே 3 5 8 தான் பாஸ் ஆகிருக்கு இது வரைக்கும். இப்போ இன்றைக்கான நம்பரில் 3 ஏ போர்டில் இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 5 இல்லைனா 8 வரலாம். இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து மூணாவது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா, 7ன்ற நம்பர் பி போர்டில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கான ரிசல்ட்டில் பி போர்டில் 7 பாஸ் ஆகிடுது. இதே மாதிரி ஒரு 2 செட் ரிசல்ட் இருக்கும். இப்போ பி போர்டில் 7 இருந்தால் அதுக்கு முன்னால் பி போர்டோட பெருக்கல் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறோம். இப்போ இங்கே 8 7 56, அதுக்கு அடுத்த நாள் 5. இங்கே 7 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் பி போர்டு 4. 7 நாள் 28னா அதுக்கு அடுத்த நாள் 2 8. 2 நம்பருமே இருக்கும். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டு பி போர்டு 7, நேற்றைய பி போர்டு வந்து 9. 9 7 எடுத்திங்கன்னா 63. அதனால் 6 3 இந்த 2 நம்பருமே நான் வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பி போர்ட்லேயே சொல்லிட்டேன். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 3 6 இருந்தது, இருந்தாலும் நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து 5 8, பி போர்டில் 6 3, சி போர்டில் 4 2. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 564 562 534 532 864 862 834 832. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 56 53 86 83, பிசி வந்து 64 62 34 32, ஏசி பார்த்தீங்கன்னா 54 52 84 82. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் கூட நான் எடுத்த ஏபி போர்டில் ஒரு போர்டில் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு. 3 7 இன்றைக்கான ஏபி போர்டு, நான் எடுத்தது 4 8ன்னு எடுத்திருப்பேன். அதனால் இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக பட்டால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 5 8, பி போர்டில் 6 3, சி போர்டில் 4 2. பாக்ஸ் 564 562 534 532 864 862 834 832. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 56 53 86 83, பிசி 64 62 34 32, ஏசி வந்து 54 52 84 82. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.